யார் காரணம்னு சொல்கிறீங்கம்மா? சந்துரு, அவங்க அப்பா பேர் சுரேஷ், அவங்க அம்மா பேர் கனிமொழி. அவங்க வந்து டிஎம்கேயில் வந்து மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க. இந்த பையனோட தாத்தா பேர் தனசேகர், கேகே தனசேகர். கேகே நகர் தனசேகர்னால் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து திமுகவில் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார், கார்ப்பரேஷனில் சேர்மனாக இருக்காங்க. அந்த பையன், என் பையனுக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ பஞ்சாயத்துக்கு கூட போயிட்டு என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் வண்டியில் காரை இடிச்சிட்டு 2வது தடவை இடிச்சிட்டு ஜன்னலை திறந்து சிரிக்கிறானா. அவங்களால என்னடா பண்ண முடியல. என் பையன் உயிர் அங்கேயே போயிடுச்சு. படம், பதவி, அரசியல் இருந்தால் யாரை வேணால் சாப்பிடிக்கலாமா? என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். நேற்று வரைக்கும் ஆக்சிடென்ட் நினச்சிட்டு இது கொலையாக போயிடுச்சு. கேஸ் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. வெளிவாக்கத்தில் ஆக்சிடென்ட் சொன்னால் தான் எடுப்பேன்ட்டாங்க. அதுக்கப்புறமா திருமங்கலம் ஸ்டேஷனில் போயிட்டு லாடன ஒரு 1/2 hour முன்னாடி தான் அதை வந்து மர்டராக கன்சிடர் பண்ணாங்க. என் பையன் நைட்டு 11 மணிக்கு மாசூரில் போட்டாங்க. வரைக்கும் என் குழந்தை அங்கே தான் கிடக்குது. நான் என்ன சார் சொல்கிறது? பையன் சாவுக்கு நியாயம் வேணும். கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண நைக்கில் கேட்டு டிஆர்பிக்காக ஏற்றாதீங்க. வீரை குத்துட்டு உட்காந்து அடுத்த குழந்தைய மாறி குத்துட்டு உட்காந்துருக்கேன் சார். கொலை பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார்? என் பையன் ரவுடியோ பொறுக்கியோ கிடையாது சார். அம்மா என்ன சொன்னாலும் கேட்குறவன் சார். பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்கூல் ஜூனியர் பசங்க அண்ணா ஒரு பஞ்சாயத்து சும்மா தொடக்கி பண்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. என் குழந்தை விவரம் எதுவும் தெரியாமல் போயிருக்கு. என் பையனுக்கும் அந்த சந்திரனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, என் பையன் யாருன்னு அவங்களுக்கு. அதே மாதிரி அபிஷேக், அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் சாவடிச்சதும் அடிப்படை காயப்பட வச்சதும் என் குழந்தைய அந்த அபிஷேக் தான். அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தான் இருக்குது உயிர். என் பிள்ளை இல்லாமல் போயிட்டான் சார். பையன் கொலைக்கு நியாயம் வேணும். சந்துருவை அரெஸ்ட் பண்ணுங்கள். அப்ஸ்காண்டவன் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியுதுல்ல, அவனை ஏன் பண்ண முடியல? பணம் இருக்குது, பதவி இருக்குண்ணா. சாவுக்கு நியாயம் வேணும் சார். உங்கள் பிள்ளைய அவங்க வளர்க்குற மாதிரி தானே என் பிள்ளைய நான் வளர்த்தேன். அவ்வளோ சார் குத்து நான் வளர்த்தேன். நீ வசதியாக இருக்குன்றதால உன் பிள்ளை இருவசியா குழந்தை இல்லையா? அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க, கேஸ் போடுங்க. என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணும் சார்.